ஹாய், இது பார்த்தீங்களா கருப்பு கவுளி அரிசி. இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் இருக்க இந்த அரிசியில் இருக்க வந்து இதில் வந்து அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் இந்த அரிசியை தான் ரொம்ப இது பண்ணி சாப்பிட்டாங்களாம். இதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லதான். இந்த அந்த காலத்தில் திபெத்திய மன்னர்கள், பர்மீசிய மன்னர்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தான் சாப்பிட்டாங்களாம். அந்த அரிசியை வந்து ஒரு பேனரில் கூட போட்டிருந்தாங்களாம் விளம்பரம் பண்ணி. அப்போ வந்து இது என்ன அரிசின்னு பார்த்தா காளான் அரிசின்னு வந்து இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஆஸ்திரேலியாவிலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதோட அப்புறம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து கருப்பு கவுளி அரிசி, நம்ம ஊர் கருப்பு கவுளி அரிசியும். இதை வந்து அப்படியே சாப்பிட இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சமைக்க முடியாது. இது வந்து முன்னாடி நாள் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேல தான் இந்த அரிசியை வந்து காலையில் வெடிச்சோ வேக வச்சோ இல்லைனா குக்கர்லேயோ அந்த மாதிரி தான் தேங்காய் பால் சீரகம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு இந்த கஞ்சியை செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் வந்து வராமல் தடுக்குது இந்த அரிசி. ஸோ அதனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய நோய் அதிகமாக வர்றதுனால கேன்சர்லாம் கூட நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் வருது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து இந்த அரிசியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்கள், கருப்பு கவுளி அரிசி. ஓகே, பாய்.